வழக்கறிஞர் தம்பி மதிவண்ணன் அவர்களே, அம்பேத்கர் மாணவர் இளைஞர் பேரவையின் மாவட்ட தலைவர் சகோதரர் குணசேகரன் அவர்களே, பேராசிரியர் ரவி அவர்களே, மாவட்ட செயலாளர் சகோதரர் காமராஜ் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய ஏனைய இயக்க தோழர்களே, ஒரு தன்மானமிக்க, ஒரு போராட்ட குணமிக்க, விவரம் தெரிந்த நாளில் இருந்தே இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட, நம்மை எல்லாம் வழிநடத்துகின்ற நம்முடைய தலைவர் இளங்கோவன் அவர்களே, இங்கே புதியதாக நீல புலிகள் இயக்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சோழபுரம் சகோதரர் பூபாலன் அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும், மேலும் திருடைமருதூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த தேசம் எங்கே செல்கிறது என்ற கேள்வியை மட்டும் உங்கள் மத்தியிலே வைத்து விடை சொல்வதற்கு முற்படுவதற்கு முன்னால் விடையை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி, இன்னைக்கு நம்முடைய தலைவர் இளங்கோவன் அவர்கள் கும்பகோணத்துடைய பாரம்பரியமிக்க வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கம் என்பது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளை கடந்த ஒரு சங்கம். அந்த சங்கத்தில் நான் உறுப்பினராக ஆகி 16 ஆண்டு காலம் ஆகிறது. எனக்கு விவரம் தெரிந்த பின்னால் கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் செயலாளராக வந்ததாக வரலாறு இல்லை. அந்த வரலாற்று முடக்கத்தை உடைக்கின்ற விதமாகத்தான் நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்முடைய தலைவர் இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு இருக்கக்கூடிய 600 வழக்கறிஞர்களுடைய அந்த ஒருமித்த கருத்தோடு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். செயலாளர் பதவி என்பது ஓராண்டு காலம் உள்ள பதவி. ஆனால் பாரம்பரியமிக்க, அவருக்கு பெருமை தரக்கூடிய பதவி என்பது நீல புலி இயக்கத்துடைய தலைவர் என்ற பதவி. வழக்கறிஞர் சங்க பதவி என்பது தற்காலிகமானது, அது தொழில் கிடைக்கின்ற துண்டு மாதிரி. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறார் சொன்னால், சூரியனை கையால மறைக்கலாம் பார்க்கிறான். பத்திரிகையில இளங்கோவன் வழக்கறிஞர் சங்க செயலாளர் அப்படின்னு போட்டுட்டா, இளங்கோவன் என்ற அந்த நபர் அடையாளம் தெரியாமல் போய்விடுவார் அப்படின்னு இவனா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, தலைவர் என்ற அந்த ஆதாரமிக்க இந்த பதவி, அதிகாரமிக்க இந்த பதவி, தன்மானமான இந்த பதவி இருக்கின்ற பொழுது இவன் போடுற உன்னை எவன் தான் என் பெயர் பத்திரிகையில் போட சொன்னது? இளங்கோவன் வழக்கறிஞர் சங்க செயலாளரா? அது என்ன பெரிய இந்த பதவி? அது தற்காலிகமானது. இந்த தலைவர் பதவிதான் நிரந்தரமானது. ஆனா இவனா என்ன நினைச்சுக்கிறான், வக்கீல் சங்க செயலாளர் பத்திரிகையில் போட்டுட்டா இவர் தலைவரா இல்லாம போயிடுவாரு, இவன் கையா காட்டிட்டா சூரியனை மறைச்சிற மாதிரி இவனா நினைச்சுக்கிறான். அது ஒருபோதும் நடக்காது. எங்களுடைய தலைவர் இளங்கோவன் என்பதை இப்பவும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பூச்சாண்டி பிடிக்கிற வேலையெல்லாம் இங்க வேணாம். நான் உன் கல்யாணத்துல என் பேரை போடுறான்னு நான் ஒரு பேரையும் சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியில கொண்டு போய் நோண்டா போடுறது. இவன் தன்னை ஒரு பெரிய சாதியவாதி, இந்த சமுதாயத்துக்கு போராடணும்னு அடையாளம் காட்டிக்கிட்டு, அப்புறம் புத்தகத்தில் இருக்கிறது சீனிவாசன் நல்லூர்ல இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ, இன்னார் எம்எல்ஏ இருக்கிற அவையவ எல்லாரும் பேரும் போட்டுவானா. அப்புறம் கடைசியா நம்ம பேரு போடணும். அப்ப நம்ம போய் நிக்கணுமா?
அவன்லாம் பெரிய ஆள் வரானாக்க அவன் வந்துட்டு போவான் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு. அதனால வக்கீல் சங்க செயலாளர்னு போட்டுட்டதுனாலேயே இளங்கோவனுடைய அடையாளம் அழிக்கப்பட்டு விடாது என்பதை மறந்து விடாதீர்கள். எங்களுக்கு இன்னைக்கு இல்ல என்னைக்கும் இளங்கோவன் தான் தலைவர் என்பதை மறந்து விட வேண்டாம் சகோதரர்கள். சாதி இன்னைக்கும் இருக்கு, சாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா சகோதரர்களே? பேராசிரியர் ரவி சொன்னது மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் அங்க நடந்த அந்த தேர் எரித்த அந்த சம்பவம் என்பது ஒரு திட்டமிட்ட சதி. ஏன்னு சொன்னால் தேரையே கொளுத்துற அளவுக்கு அவங்ககிட்ட வெறி வருகிறது. ஏன்